உன்னை விட்டு சென்றவனை நினைத்து இன்று கூட நீ உடைந்து போயிருக்கிறாயா? நினைவுகளை மட்டுமே கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறாயா? சத்தியமாக சொல்றேன், வாழ்க்கை ஒருவரால் மட்டும் நிற்காது. அவன் விட்டு சென்றாலும் நீ முன்னேறலாம். இந்த வீடியோ உனக்காகத்தான். அவன் போனது உன் தவறுக்காக இல்லை என்பதையும் உன் குறைவுக்காக இல்லை என்பதையும் முதலில் மனசுக்குள் ஏற்றுக்கொள். சிலர் நம்மோடு வருவதற்கல்ல, நம்மை விட்டு விலகுவதற்குத்தான் வாழ்க்கை அனுமதி கொடுத்திருக்கும். அவர்களால் நீந்த முடியாது என்பதால் உன்னை கடலில் தள்ளிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நீ உன் கப்பலை உருவாக்கிக் கொள்ள முடியும். கண்ணீர் வரட்டும், துன்பம் எரியட்டும், ஆனால் அதையே வலிமையாக்கிக் கொள். உடைந்த கண்ணாடி எதற்கும் பயன்படாது, ஆனால் உடைந்த மனசு புதிய வாழ்க்கையை உருவாக்கும். நீ இப்போது அழுகிறாய், ஆனால் நாளை உன்னால சிரிக்க வைக்க முடியாத ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஒருவன் போனதால உன் மதிப்பு குறையாது. உன் வாழ்க்கை, உன் கனவு, உன் ஆளுமை, இவைதான் உன் அடையாளம். உன்னை விட்டு சென்றவன் உன்னை காணாமல் போயிருக்கிறான், ஆனால் உலகம் இன்னும் உன்னை காத்திருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு சான்றிதழ். நீ இன்னும் வலிமையானவனாகி வருகிறாய் என்பதற்கான சான்றிதழ். நீ எதையோ இழந்து விட்டாய், ஆனால் இன்னும் நிறைய கிடைக்கப் போகிறது. கடவுள் ஒருவரை எடுத்துக்கொண்டால் இன்னொருவரை கொடுக்கிறார். ஆனால் அது நடக்கும் நேரம் வரை நீ உன்னால் முன்னேற வேண்டும். கடந்த காலத்தை நினைத்து அழுவதற்கு பதிலாக எதிர்காலத்தை நினைத்து உழைத்தால் வாழ்க்கை மாறும். உன்னை விட்டு சென்றவருக்கு பழி வாங்க வேண்டிய அவசியமில்லை. உன் வெற்றியே உன் பதில். இன்று உன்னை விட்டு சென்றவன் நாளை உன்னுடைய உயரத்தை பார்த்து வருந்துவான். அதற்காக காத்திருக்கும் நேரமில்லை. நீ வேலைக்கு புறப்படு, உன் கனவுகளை பின்தொடர். வாழ்க்கை காதலால் மட்டும் நிரம்பியது அல்ல. வாழ்க்கையில் நிறைய பயணங்கள் உள்ளன. உன் குடும்பம், உன் இலக்கு, உன் கனவுகள். ஒருவன் போனதால் முழு உலகமும் காலியாகிவிட்டது என்று நினைத்தால் நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்கிறாய். வாழ்க்கையை விரிவாக பாரு. அங்கு இன்னும் நிறைய சந்தோஷங்கள் காத்திருக்கிறது. தினமும் உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தில் ஈடுபடு. புதிய இலக்குகளை அமைத்து அதை நோக்கி செல். உன்னை மதிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேரம் செலவு செய். பழைய நினைவுகளை அழிக்க முடியாவிட்டாலும் புதிய நினைவுகளை உருவாக்க முடியுமே. அவன் உன்னை விட்டு சென்று விட்டான் என்பதாலே உன் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்து விட்டால் அது மிகப்பெரிய தவறு. நினைத்துப்பார், கடல் ஒருபோதும் ஒரு அலைக்காக காத்திருக்காது. ஒரு அலை வந்து அடித்தாலும் போய்விட்டாலும் அடுத்த அலை வலிமையாக வந்து கரையை தொடும். அதுபோலதான் உன் வாழ்க்கை. யாராவது விட்டு சென்றாலும் அடுத்த சந்தர்ப்பம், அடுத்த வாய்ப்பு, அடுத்த உறவு, அடுத்த சாதனை எல்லாம் உன்னை காத்திருக்கின்றன. மனிதர்கள் வந்து போவது இயல்பு. சிலர் வந்துவிட்டு சிரிக்க வைப்பார்கள், சிலர் வந்துவிட்டு காயப்படுத்துவார்கள், சிலர் வந்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் நினைவுகளை தந்துவிட்டு மறைந்து விடுவார்கள். ஆனால் யாரேனும் உன்னை விட்டு சென்றதால் நீ உடைந்து போக வேண்டியதில்லை. ஏனெனில் உன் வாழ்க்கையின் அடித்தளம் அவர்களால் கட்டப்படவில்லை. அது உன் உழைப்பால், உன் கனவுகளால், உன் மன வலிமையால் கட்டப்பட்டுள்ளது. உன்னை விட்டு சென்றவன் உன் அருகில் இருக்காமல் போனாலும் உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை யாராலும் எடுக்க முடியாது. அந்த நம்பிக்கையே உன்னை நாளை உயரத்திற்கு அழைத்து செல்லும். இன்று உன்னை மதிக்காதவர்களே நாளை உன் வெற்றியை பார்த்து வியந்து போவார்கள். இன்று உன்னை விட்டு சென்றவர்கள் நாளை உன்னிடம் திரும்பி வர நினைத்தாலும் நீ சென்றிருக்கும் உயரத்திற்கு அவர்கள் வர முடியாது. உன்னை விட்டு சென்றவன் உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு பக்கம் திரும்பியவன்தான். ஆனால் உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. அந்த கதையின் நாயகன் நீதான். அவர் ஒரு அத்தியாயமாக இருந்திருக்கலாம், ஆனால் முழு புத்தகம் உன்னுடையது. அந்த புத்தகத்தில் இன்னும் எத்தனை பக்கங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கிறது என்று சிந்தித்துப்பார். அந்த பக்கங்களில் வெற்றியை, சந்தோஷத்தை, நம்பிக்கையை, சாதனைகளை எழுது. வாழ்க்கையில் வலி வந்தால் அது உன்னை பலமாக்கும். துரோகம் வந்தால் அது உன்னை விழிப்புணர்வு பெறச் செய்யும். இழப்பு வந்தால் அது உன்னை உழைக்க வைக்கும். யாராவது விட்டு சென்றால் அது உன்னிடம் நீ இன்னும் உயர வேண்டும் என்று சொல்லும் அழைப்பாகும். ஆகவே அவர் இல்லாததால் அழ வேண்டாம். அவர் விட்டு சென்றதால் உன்னிடம் பிறந்த வலிமையை உணர்ந்து முன்னேறு. ஒரு நாள் உன்னை விட்டு சென்றவர் கூட உன் வெற்றியை கண்டு நான் ஒரு காலத்தில் இவருடன் இருந்தேன் என்று பெருமை கொள்ளும் நிலைக்கு வருவார். ஆனால் நீ உன்னிடம் சொல்லிக்கொள், நான் ஒரு காலத்தில் அவருடன் இருந்தேன், ஆனால் இன்று நான் எனது வெற்றியுடன் இருக்கிறேன் என்று. அந்த நாள்தான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஜெயம். எப்போதும் நினைவில் கொள், யாராவது விட்டு சென்றாலும் உன் வாழ்க்கையை விட்டு சென்று விடவில்லை. உன் கனவுகள், உன் இலக்குகள், உன் நம்பிக்கை, இவை யாராலும் உன்னிடமிருந்து பிரிய முடியாது. அந்த நம்பிக்கையோடு நீ முன்னேறினால் உலகமே உனக்கு வழி தரும். ஏனெனில் ஒருவரின் பிரிவு உன் கதையின் முடிவு அல்ல, அது உன் வெற்றியின் தொடக்கம்தான். அவன் உன்னை விட்டு சென்று விட்டான் என்று சொன்ன உடனே உன் மனசு உடைந்து போகலாம்.
கண்ணீர் வரலாம், ஆனால் அந்த கண்ணீர் தான் நாளைக்கு உன் கண்களில் வெற்றியின் பிரகாசத்தை தரப்போகிறது. இன்று அவன் உன்னிடமிருந்து விலகி இருப்பது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது உன் வாழ்க்கையின் திசை மாற்றம். ஒரு கப்பல் கரையிலிருந்து விலகும் போதுதான் கடலை வென்று தூரம் செல்ல முடியும். அதுபோல்தான் யாராவது விட்டு சென்றால் அது உன்னை தனிமைப்படுத்துவதில்லை, அது உனக்கு புதிய பாதையை திறக்கிறது. ஒரு மரம் விழுந்தால் அந்த இடத்தில் வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்தில் இன்னும் பல புதிய மரங்கள் வளர முடியும். அதுபோல உன்னை விட்டு சென்றவன் உன் வாழ்க்கையில் வெற்றிடத்தை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் நீ உன் கனவுகளை, உன் சாதனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் வந்துவிட்டு போவார்கள். சிலர் உன் வாழ்க்கையில் பாதையை காட்டுவார்கள், சிலர் உனக்கு காயம் தருவார்கள், சிலர் உன்னை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் யாரேனும் உன்னை கைவிட்டாலும் அது உன் பயணத்தை நிறுத்திவிட முடியாது. ரயில் ஒரு நிலையத்தில் யாரையோ இறக்கிவிடும், ஆனால் அந்த ரயில் தனது இலக்கை அடையும் வரை பயணம் தொடரும். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். நீ இப்போது உணரும் வலிதான் நாளைக்கு உன் வலிமை. நீ இன்று அழுத கண்ணீர் தான் நாளைக்கு உன் சிரிப்பின் காரணமாகும். உன்னை விட்டு சென்றவரை பற்றி நினைத்து வருந்துவதற்கு பதிலாக அவரில்லாமலுமே நான் முன்னேற முடியும் என்று மனதில் சொல்லிக்கொள். அந்த நம்பிக்கையே உன்னை உன் கனவுகளுக்கு அழைத்து செல்லும். நினைத்துப்பார், யாராவது உன்னை விட்டு சென்றதால் உன் மதிப்பு குறையவில்லை. ஒரு வைரம் தூசியில் விழுந்தாலும் அதன் மதிப்பு குறையாது. அதுபோல உன்னிடம் உள்ள மதிப்பு யாருடைய இருப்பாலும் பிரிவாலும் மாறுவதில்லை. அந்த மதிப்பை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதுதான் உன் பணி. ஒரு நாள் நீ உன் இலக்கை அடைந்த போது இன்று உன்னை விட்டு சென்றவர் கூட நான் இவரை விட்டு சென்றதே மிகப்பெரிய தவறு என்று மனதில் எண்ணுவார். ஆனால் அப்போது உனக்கு தேவையானது அவரின் வருத்தம் இல்லை, உன் வெற்றியின் சுகம்தான். எப்போதும் நினைவில் கொள், யாராவது உன்னை விட்டு சென்றாலும் அது உன் தோல்வி அல்ல, அது உன் பயணத்தின் ஒரு அத்தியாயம் மட்டும். அந்த அத்தியாயத்தை தாண்டி உன் கதை இன்னும் பிரகாசமாக எழுதப்பட உள்ளது. உன் வாழ்க்கையை கண்ணீரால் அல்ல, உன் வெற்றியால் நிரப்புவாய். முன்னேறு, ஏனெனில் உன்னிடம் உன் வாழ்க்கையை மாற்றும் வலிமை இருக்கிறது. ஒருவர் உன்னை விட்டு சென்று விட்டார் என்பதால் உன் வாழ்க்கை நின்றுவிடும் என நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. வாழ்க்கை ஒரு நதி போலது. ஒரு கல்லை எறிந்தாலும் நீர் ஓட்டம் நிற்காது. அலைகள் தற்காலிகமாக திசை மாறும், ஆனால் அந்த நீர் தனது இலக்கை அடைய தடையில்லாமல் பயணிக்கும். அதுபோல ஒருவரின் பிரிவு உன் பாதையை சற்று மாற்றலாம், ஆனால் உன் வாழ்க்கை பயணத்தை நிறுத்த முடியாது. இன்று நீ தனிமை என நினைக்கலாம், உன் அருகில் இருந்தவன் போய்விட்டான் என்று உணரலாம். ஆனால் உண்மையை பாரு, அவர் போனது உன்னை பலவீனமாக்குவதற்காக அல்ல, அது உன்னை உன்னுடைய வலிமையை உணரச் செய்வதற்காக. தனிமை என்பது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். அந்த தனிமையில்தான் நீ உன்னை பற்றியும் உன் கனவுகளை பற்றியும் உன் இலக்கை பற்றியும் சிந்திக்க முடியும். ஒரு பூங்கா நிறைய மலர்களால் அழகாக இருக்கும், ஆனால் அந்த மலர்களில் ஒன்று உதிர்ந்து விட்டால் பூங்கா அழகு கெட்டுவிடுமா? இல்லை. அதுபோல ஒருவன் உன்னை விட்டு சென்றாலும் உன் வாழ்க்கையின் முழு அழகு அழிந்து போவதில்லை. இன்னும் நிறைய மலர்கள் உன்னிடம் மலரப் போகின்றன, இன்னும் நிறைய கனவுகள் நனவாகப் போகின்றன. நீ நினைத்து பார், இன்று உன்னை விட்டு சென்றவன் நாளை உன்னிடம் வந்து நான் உன்னை விட்டு சென்றது தவறு என்று சொல்லக்கூடும். ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டியதில்லை. ஏனெனில் உன் பயணம் அவரை நோக்கி அல்ல, அது உன் இலக்கை நோக்கிதான். உன் கனவுகளை அடைந்த பிறகுதான் உன் வாழ்க்கை அர்த்தம் பெறும். அவன் விட்டு சென்றதாலே உன் மனசு உடைந்து போயிருக்கும், ஆனால் அந்த உடைந்த மனசே உன்னிடம் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும். தங்கத்தை சூடில் உருக்கினால்தான் அது புதிய வடிவம் எடுக்கும். அதுபோல நீ அனுபவிக்கும் வலிதான் உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றும். இன்று நீ அழுத கண்ணீர் தான் நாளை உன் சிரிப்பின் வேறாக இருக்கும். எப்போதும் நினைவில் கொள், யாராவது உன்னை விட்டு சென்றாலும் உன்னுடைய மதிப்பு மாறாது. சந்திரன் மேகத்துக்குள் மறைந்தாலும் அதன் ஒளி குறையாது. அதுபோல உன் ஒளி யாருடைய பிரிவாலும் அணையாது. அந்த ஒளியை வெளிப்படுத்து, உன் வாழ்க்கையை வெற்றியால் பிரகாசமாக்கு. நாளை ஒரு நாள் உன் சாதனைகளை பார்த்து உலகமே உன்னை பாராட்டும். அப்போது இன்று உன்னை விட்டு சென்றவர்கள் கூட உன் வெற்றியின் ஒளியில் தங்கள் தவறை உணர்வார்கள். ஆனால் நீ மட்டும் மனதில் சொல்லிக்கொள், அவன் விட்டு சென்றாலும் நான் முன்னேறினேன், என் கனவுகளால் என் வாழ்க்கையை உயர்த்தினேன். அதுவே உன் உண்மையான ஜெயம். நீ தனியாக இல்லை, ஆயிரக்கணக்கானவர்கள் உன்னைப் போலவே விட்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் யார் முன்னேறினாரோ அவர்கள்தான் வெற்றி அடைந்தனர். உன் வாழ்க்கையை நிறுத்திவிடாதே, முன்னேறுவதை நிறுத்தாதே. இன்றிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள். அவன் விட்டு சென்றாலும் நீ முன்னேறலாம். உன் சிரிப்பு, உன் வெற்றி, உன் வளர்ச்சி, இவையே உன் வாழ்க்கையின் பதில். நீ முன்னேறு. இந்த வீடியோ உனக்கு வலிமை தந்திருந்தால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து வையுங்கள்.
அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.